பழனியில் பக்தர்கள் புனித நீராடும் சண்முக ஆற்றில் கோழி கழிவுகள் இறைச்சிகளை கொட்டுவதால் பக்தர்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அவல நிலை உருவாகியுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சாதாரண நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். தைப்பூச திருவிழாவிற்கும் பங்குனி உத்திர திருவிழாவிற்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகின்றனர். இவ்வாறு வரும் பக்தர்கள் பழனியில் உள்ள புனித நதிகளான சண்முக நதி, சரவண பொய்கை, இரும்பன் குளம் போன்ற நதிகளில் புனித நீராடி விட்டுத்தான் பழனி முருகனை தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் சில நாட்களாக பழனி சண்முக நதி அருகே உள்ள சுற்று வட்டார கிராமங்களான கலையமுத்தூர், அழகாபுரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை சண்முக ஆற்றின் கரையோரத்தில் கொட்டுகின்றனர். மேலும் சுற்று வட்டார பகுதிகளில் விற்கப்படும் மீன், கோழி, ஆடு, மாடு, பன்றி போன்றவற்றின் எஞ்சிய கழிவுகளை ஆற்றில் மூட்டை மூட்டைகளாக கொட்டி செல்கின்றனர். இதனால் புனித நதியான சண்முக நதி புனிதம் கெட்டுப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது போன்ற கோழி கழிவுகள் மூட்டை மூட்டைகளாக பாலத்திலிருந்து கொட்டப்படுவதால் அதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதோடு தண்ணீரில் தொற்று நோய் பரவி பக்தர்கள் புனித நீராடும் போது தொற்று நோய் ஏற்படக்கூடிய சூழல் உள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் இணைந்து சண்முக நதியை தூய்மை செய்து மேலும் குப்பைகள், இறைச்சி கழிவுகள் கொட்டாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.